ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்து வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கட் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் மிட்சுகி வந்து நம்ம ஒரோச்சிமாருவை மீட் பண்ணுவான். என்னன்னு கேட்டா, ஆக்சுவலா உனக்கு வந்து இப்பெல்லாம் ரொம்ப தலைவலிக்குதான், அதே சமயத்துல கனவும் அதிகமா வருதான், இதை ஒரோச்சிமாரு கிட்ட சொல்ல, கண்டிப்பா உன ரிசர்ச் பண்ணியானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரோச்சிமாரு சொல்லுவான். சோ அதே சமயத்துல பெரிய மிட்சுகியும் அந்த இடத்துக்கு வருவான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, இவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, ஆக்சுவலா கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டான். சோ அதனாலதான் உனக்கு கனவு அதெல்லாம் வருது. சோ கொஞ்சம் இவனோட கனவு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெஷின்ல வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சீனா ஹிடன் டவுனுக்கு நம்ம மிட்சுகி போயிருப்பான். அந்த இடத்துல இருந்து கடைசி சீன் வரைக்கும் வந்து நம்ம ஒரோச்சிமாரு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப ஒரோச்சிமாரு கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலா மிட்சுகி வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து ஒரு ஹியூமன் மேட். அதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு ஒரு கரெக்டான டிசிஷனுக்கு வந்திருப்பான். என்னன்னு கேட்டா, ஆக்சுவலா வந்து நம்ம மிட்சுகி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் குழம்பி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிடன் டவுனுக்கு அவன் போயிருப்பான். சோ அங்க இருந்தா எல்லாமே ஆரம்பிச்சு. ஆக்சுவலா இவனுக்கு அதாவது ஹியூமன் மேட் ஹியூமன் மாதிரியே சில பேர்த்த பாத்துருக்கான், அதாவது ஃபேப்ரிகேட்டட் ஹியூமன். சோ இவன மாதிரியே ஒருத்தனை பார்த்தோம், அவன் எப்படி இருக்கான், அவனோட அதாவது அவன் வந்து நான் எப்படி இருக்கு அதெல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காக தான் நம்ம மிட்சுகி வந்து போயிருப்பான். ஆனா அதே சமயத்துல ஊருக்கு துரோகம் மட்டும் எல்லாம் போல, அதாவது அவனோட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலா வந்து ஃபேப்ரிகேட்டட் ஹியூமன்ஸ்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து சால்வ் பண்றதுக்காக தான் அவங்க கூட போயிருப்பான். பட் இடையில பொருட்டோவை எதுக்கு வெறுத்தான், பொருட்டோவை எதுக்கு அடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலா அந்த ஃபேப்ரிகேட்டட் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள முதல்ல நம்ப வைக்கணும். அவங்களோட இனத்தை தான் நானு உங்களுக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் பொருட்டோவை அடிச்சிருப்பான். ஆக்சுவலா பொருட்டோ மேல விருப்பம் கிடையாது, அந்த ஃபேப்ரிகேட்டட் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு விருப்பத்தை காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் பொருட்டோ கிட்ட அந்த மாதிரி மிட்சுகி நடந்திருப்பான். பட் கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஃபேப்ரிகேட்டட் ஹியூமன்ஸ் கூட அவங்க கொஞ்சம் ஒரு பாண்ட் மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட கடைசியில அவன் சாவ போறான். அதாவது சக்கையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் சாவற டைம் வந்து நம்ம மிட்சுகி ரொம்ப வந்து மனசு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவன மாதிரி ஒருத்தன் வந்து அந்த இடத்துல வந்து உயிர் போறத அவனால பார்க்க முடியல. கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கும், கொஞ்சமும் இல்ல நிறையவே கஷ்டம் வந்திருக்கும். சோ அதனாலதான் அந்த கனவு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இது ஒரோச்சிமாரு என்ன சொல்லும் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இவனோட மெமரி எரேஸ் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லும். அண்ட் பெரிய மிட்சுகி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, வேற ஏதாவது வந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அண்ட் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்பான். அந்த அனலைஸ்ல நம்ம பொருட்டோ இருக்கப்பலாம் மிட்சுகி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அண்ட் எல்லா நொடியிலுமே வந்து நம்ம பொருட்டோவை பாக்குறப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனோட சூரியனே வந்து அதாவது மிட்சுகியோட சூரியன் வந்து பொருட்டோ. இப்ப பெரிய மிட்சுகி சொல்றதுனா, ஆக்சுவலா வந்து நம்ம மிட்சுகியை காப்பாத்துன யாருன்னு பார்த்தா அவனோட சூரியன் தான். சோ இப்ப டிசிஷன் எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் ஒரோச்சிமாரு அப்படின்னு சொல்லவும், ஒரோச்சிமாரு எதுவுமே சொல்லாம வெளியே போயிருவான். அதுக்கப்புறம் மிட்சுகி எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரோச்சிமாரு வந்து அந்த மெமரி எரேஸ் பண்ற டீயை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த டீயை குடிச்சான் அப்படின்னா மிட்சுகியோட மெமரி மொத்தமா எரேஸ் ஆயிரும். அதே சமயத்துல ஒரோச்சிமாரு வந்து டிசிஷனை வந்து நம்ம மிட்சுகி கிட்டே கொடுத்துறான். இது உன்னோட டிசிஷன் தான், நீ வந்து எப்படி சூஸ் பண்றியோ அந்த மாதிரியே சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்க. நம்ம மிட்சுகி வந்து அந்த அப்படியே கப்ப வாங்குற மாதிரி போவோம். கட் பண்ணிட்டு மிட்சுகி வந்து ரூம்ல இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு புரிய வருது, ஆக்சுவலா வந்து மிட்சுகி வந்து அந்த டீயை வாங்கி குடிக்கவே இல்ல. அவன் வந்து பொருட்டோ கூட இருக்கிறத ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணி இனிமேல் பொருட்டோ கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு ஒரோச்சிமாரு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த டைம் வந்து மிட்சுகி வந்துகிட்டு ஏதோ ஒரு டைம்ல எஸ்கேப் ஆயிட்டான். பட் அடுத்த டைம் கண்டிப்பா வந்து அந்த டீயை வாங்கி குடிப்பான், கண்டிப்பா அவனோட மெமரி எல்லாமே எரேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு மிராய் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா மிராய் வந்து ஆசுமா கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு மிஷன் இருக்கு, அந்த மிஷன்ல லார்ட் செவனையும் மைட்டி காயும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோட மிஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவ பசாடு கிளம்பி வந்துகிட்டு இருப்பா. கிளம்பிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒக்காகே கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பா. ஒக்காகேனா வேற யாரும் இல்ல, தேர்ட் ஒக்காகே ஹிருசன் சருட்டோபி கிட்டயும், அதுக்கப்புறம் இப்ப இருக்க கரண்ட் ஒக்காகே நருட்டோ கிட்டயும் ப்ரே பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பொருட்டோ வருவான். நீங்க மத்த ஒக்காகே கிட்ட ப்ரே பண்ணா கூட ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், பட் எங்க அப்பா கிட்ட ப்ரே பண்ணா எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்ல பாத்து ஷிக்கமாரும் வருவாங்க. இப்ப ஷிக்கமாரு மிராயை பார்த்துட்டு நீ உண்மையாலே ஒரு கிரேட்டஸ்டான நிஞ்சா வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு மிராய் சொல்றது என்னன்னா, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட சென்சை தானே, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஷிக்கடாய் வந்து எது இவர் சென்சையா, ஏமா அப்பெல்லாம் கூப்பிடாதமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல ஆசுமா வச்சிருக்க அந்த ஸ்பெஷல் வெப்பன் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷிக்கமாரு கேட்க, என்கிட்ட இருக்கு, பட் எனக்கு யூஸ் பண்ணதான் தெரியல, இன்ன வரைக்கும் நல்லா மாஸ்டர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மிராய் சொல்லிட்டு இருப்பா. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வந்து போக போக ட்ரைனிங் எடுத்தனா கண்டிப்பா நல்லா வருவா அப்படின்னு சொல்லவும், நான் கண்டிப்பா மாஸ்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மிராய் சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் நம்ம மிராய் வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்பெல்லாம் ஓவர் திங்க் பண்ணாத, உன்னோட மிஷன்ஸ்ல பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஷிக்கமாரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிடுவான். அண்ட் போற வழியில மிராய் அண்ட் பொருட்டோ பேசிட்டே தான் வருவாங்க. ஆனா இப்ப பொருட்டோ வந்து வருத்தப்படுவான், பொறாமப்படுவான். என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் வந்து அழகா வந்து பீராங் மிஷன் கொடுத்துறானுங்க, ஆனா எனக்கு ஒரு பூனையை பிடிக்கிற மிஷன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்க. அப்ப மிராய் வந்து நான் இதை உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வரா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலா வந்து இப்போ போறது வந்து பீராங் மிஷனே கிடையாது, ஒரு எஸ் ரேங்க் மிஷன். இதை வந்து பண்றதுக்காக
பார்க்கறதுக்காக கூட கக்காஷி சென்சை அண்ட் மைட்டி கை எல்லாம் வராங்க அப்படிங்கிற மேட்டரை மிராய் சொல்லிட்டு இருப்பா. கடைசியில மிராய் போயிட்டு கக்காஷி அண்ட் மைட்டி கையை பார்த்தா ரெண்டு பேருமே வெக்கேஷனுக்கு போற மாதிரி வருவானுங்க. ஆக்சுவலா அவங்க போறது வெக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியில பார்த்தா அவங்க உண்மையாலே வெக்கேஷனுக்கு மாதிரி தான் வந்திருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி மிராய் நினைச்சுக்கிட்டு இருக்க உடனே கக்காஷி வந்து என்னமா நீனு வெக்கேஷனுக்கு போகாத மாதிரி வந்திருக்க, ஒழுங்கா நீனுமே ஆர்டினரி ஷினோபி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கும். அவளுமே ஆர்டினரி ஷினோபி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. அண்ட் வர வழியில கக்காஷி அண்ட் மைட்டி கை ரொம்ப சில்லி திங்கா பேசிக்கிட்டு இருப்பானுங்க, ரொம்ப அடிமட்ட லெவல்ல பேசிக்கிட்டு இருப்பானுங்க. என்னடா அது இப்படிலாம் பேசிட்டு இருக்கானுங்களே, ஆக்சுவலா நம்ம எஸ் ரேங்க் மிஷன் தான் போறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து மிராய் கிட்ட வந்துரும். அதுக்கப்புறம் அவளே கன்வின்ஸ் பண்ணிக்குவா. என்னன்னு கேட்டா ஹொக்காகே, அதாவது இவர் வந்து பழைய ஹொக்காகே தானே, இவரு கொஞ்சம் பிரில்லியண்டா தான் இருப்பாரு, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவளவே வந்து ஓவர் திங்க் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த டைம்னு பார்த்து எகிப்தாப்ல ஒரு தாத்தா நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அவர் ஆக்சுவலா வந்து வயசான தாத்தா தான், மேபி ஒரு சினோபியா இருக்கலாம். இவன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸை போட்டு எதுவும் வந்து கத்தி எடுத்து குத்திடுவானோ எதுவும் கொன்றுவானோ அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்க் பண்ணிட்டே வந்துகிட்டு இருப்பா. அந்த தாத்தா வந்து எதுவுமே பண்ணாம அசால்ட்டா கிராஸ் பண்ணிட்டு போவாரு. அதுக்கப்புறம் கக்காஷி அட்வைஸ் கொடுப்பான், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கக்காஷி அண்ட் மைட்டி கை ரெண்டு பேருமே அந்த புனிதமான இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் ஓகே இதுதான் வந்து உண்மையிலே எஸ் ரேங்க் மிஷனா, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு மிராய் ரொம்ப சந்தோஷப்படுவா. கடைசியில பார்த்தா கேம் விளையாடுற இடத்துக்கு தான் வந்திருப்பானுங்க. அங்க வந்து ரெண்டு பேரும் மாத்தி கேம் விளையாடுங்க. அந்த டைம்ல பார்த்து நம்ம கக்காஷி கிட்ட ஒருத்தன் வந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போவான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கக்காஷி பிடிச்சிருவான், அதுக்கப்புறம் அவனே ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். அவனே ரிலீஸ் பண்ணக்கு அப்புறம் மிராய் வந்து பிடிக்கிறதுக்காக போவான். ஜுட்சு எல்லாம் போட்டு கடைசியில போலீஸ்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காசையும் திரும்பி வாங்கிட்டு வந்து நம்ம கக்காஷி கிட்ட கொடுத்துருவா. ஏன் இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் இருக்கீங்க லார்ட் சிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே மைட்டி கை சொல்லுவாரு, ஏமா பப்ளிக் பிளேஸ்ல வச்சு இவர ஹொக்காகே எல்லாம் கூப்பிடாத, பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் மன்னிச்சிருங்க மாதிரி மனைவி கேட்டுட்டு இருப்பா மிராய். கடைசியில கக்காஷி வந்து ஆக்சுவலா வந்து இந்த மாதிரிலாம் நீ மோட்டமா நடந்து கூடாது, உண்மையாலே அவங்க கிட்ட இருந்து என்ன தாட்டையை போட்டு போனாது நீயே பாரு அப்படிங்கும். அந்த பைய ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெறும் ஒரு பேப்பர் தான் இருக்கும், ஃபேக் பண்ணி தான் வச்சு விட்டுருப்பான். கடைசியில கக்காஷி வந்து ஒரு இடத்தை பார்த்து இதுதான் அந்த இடம், இதுதான் அந்த புனிதமான இடம், இந்த இடத்துல தான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகத்துல போவான். கடைசியில எங்க தான் போறான்னு பார்த்தா ஆக்சுவலா ஜிரே எழுதின புக் ஒன்னு மேக் அவுட் டாக்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த புக்கு எடுத்த ஒரு இடம் தான் இதான். ஆக்சுவலா இந்த பிளேஸ்ல தான் அந்த புக்கோட போட்டோ ஷூட் அதெல்லாம் எடுத்திருக்காங்களாம். அதை பார்த்தோன்னே வந்து கக்காஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. என்ன புக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மிராய் கேட்க, அதெல்லாம் இப்ப நீ தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, அதுக்கான வயசு உனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி மிராயை தட்டி விட்டுருவாங்க மைட்டி கை. அதுக்கப்புறம் கக்காஷி அதுக்கப்புறம் மிராயை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைட்டி கை வந்துட்டு அவரோட ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு. என்ன புக்குன்னு பார்த்தா 24 மணி நேரம் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புக்கா. அதை எடுத்து நம்ம மிராய் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம கக்காஷி அண்ட் மைட்டி கை பொறுமையா நடந்து போயிட்டு எனக்கு ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்க குளிச்சா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்களா. அப்ப அது உண்மையாலே வெக்கேஷன் தானா, எஸ் ரேங்க் மிஷன் எல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மிராய் கேட்க, எது எஸ் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் கக்காஷி அண்ட் மைட்டி கை ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாட் ஸ்பிரிங் எல்லாம் குளிச்சுட்டு மைட்டி கை கக்காஷி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் அவங்க சாப்பிட்டாலும் நம்ம மிராய் வந்துகிட்டு இது எஸ் ரேங்க் மிஷன் இல்லாட்டியும் கூட அவளோட ப்ரொடக்ஷன் வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கா. அதாவது ஸ்கோப் மூலமா ஏதாவது பிரச்சனை நடக்குதா இல்லையாங்கிறத ஸ்டிமுட்டி பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த டைம்ல பார்த்து கக்காஷி காணா போயிட்டாரு. எங்கன்னு பார்த்தா திடீர்னு மிராய் பக்கத்துல வந்துடுறாரு. அண்ட் கக்காஷியும் கூப்பிட்டு பாப்பாரு, வாமா வந்து சாப்பிடு, எதுக்காக இப்படி வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்க, ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிறப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களை நான் கண்டிப்பா காட் பண்ணி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட சொல்லிட்டே இருப்பாளா. ஆனா அப்ப கக்காஷி கரெக்டா சொல்லுவான், இதே மாதிரிதான் ஆசமாவும் இருந்திருக்கான், அவனும் சின்ன பிள்ளையில எப்பவுமே ஒரு பயத்தோடய இருப்பான், ஏதாவது வந்து செயலுக்குள்ள இறங்கிட்டான் அப்படின்னா அது முடிக்கணும்னே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆசமா பத்தி நம்ம கக்காஷி சொல்லிட்டு இருப்பாரு. கக்காஷி சொல்றது என்னன்னா இது எல்லாத்தையுமே வந்து உங்க அப்பா பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வெக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட 20 நாள் போகும் அப்படிங்கிற மாதிரி கக்காஷி சொல்லுவோம். எது 20 நாளா, நான் வந்து வெறும் 2 நாளுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்ல இருப்பா. பட் ஏதோ ஒன்னு நம்பி குளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி போவா. ஆனா அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி வந்து ஹாட் ஸ்பிரிங்க மூடி வச்சிருப்பான். சரி பரவாயில்ல, நாளைக்கு தான் நம்ம லேண்ட் ஆஃப் ஸ்டீம் போக போறோமே, அங்க போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப மிராய் ஷாக் ஆவா. அதுக்கான காரணம் இவங்க அப்பாவை கொன்ன அதாவது ஹிடான் இருக்கான்ல, அவன் லேண்ட் ஆஃப் ஸ்டீமை சேர்ந்தவன்.